Hello friends, welcome back to Things New Tamil channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா திரிஞ்சு போன பால்ல என்ன ஸ்வீட் பண்ணலாம் அப்படினா பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பாப்போம். இந்த மாதிரி பால் திரிஞ்சு போச்சுனா அதை ஏன் வேஸ்ட் பண்ணனும்? அதில ஏதாவது ஸ்வீட் பண்ணலாம் அப்படினு எனக்கு தோணுச்சு. அதனால தான் பால் எனக்கு திரிஞ்சு போனதுனால உடனே இந்த வீடியோவை நான் எடுத்தேன். சோ இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து மில்க் மேட் தேவைப்படும். குங்குமப்பூவும் நட்ஸும் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். சோ வந்து எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இத நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. வடிகட்டி தண்ணி இல்லாம எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு pan எடுத்து அது ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வடிகட்டி வச்சிருக்கிறது இதல போட்டுடலாம். ஏன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததுனா அதெல்லாம் இது உறிஞ்சிரும். சிம்ல வச்சுக்கோங்க அடுப்பை. சோ இத நல்லா வந்து உதிரி உதிரியா ஆக்கி விட்டுக்கோங்க. அப்பதான் நமக்கு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி உதிரி உதிரியா ஆனதுக்கு அப்புறம் condensed milk எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 50 ml சேர்த்திருக்கேன். ஏன்னா இது வந்து 1/2 லிட்டர் பால் எனக்கு அப்படியே திரிஞ்சு போச்சு. சோ பாருங்க condensed milk சேர்த்துட்டு நல்லா வந்து அத நல்லா கிளறி விடுங்க. நல்லா அந்த கட்டி கட்டியா இருக்குறதெல்லாம் சின்னதாகுற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. நல்லா உடைச்சு விடுங்க. நீங்க அந்த கரண்டியை வச்சு உடைச்சு விட்டாவே அது உடைஞ்சிரும். பாருங்க நல்லா இந்த மாதிரி வந்துரும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நீங்க குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ இதுக்கான இன்னும் கொஞ்சம் கலர் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம குங்குமப்பூ சேர்க்கிறோம். இது சேர்க்கலனாலும் பரவாயில்லை. சோ நல்லா அது போட்டு விட்டதுக்கு அப்புறம் நல்லா கிளறி விடுங்க. அவ்வளவு இது ரெடி ஆகிறதுக்கு 5 minutes தான் ஆகும். சோ அதுக்கு முன்னாடி அந்த preparation வடிகட்டுறது அதுக்கு ஒரு 5 minutes ஆகும் அவ்வளவுதான். சோ பாருங்க இது நல்லா நீங்க அந்த கரண்டியை வச்சு அழுத்தி விட்டீங்க அப்படினா அது இன்னும் கொஞ்சம் சின்னதா வரும். அந்த வடிகட்டுனது வந்து கொஞ்சம் சின்னதா உங்களுக்கு கிடைக்கும். சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளவுதான் நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனிமே பால் கெட்டு போச்சு அப்படினு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டக்குன்னு இந்த ஸ்வீட் செஞ்சு சாப்பிடலாம். சோ அதனால தான் நான் இத போஸ்ட் பண்றேன். தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. தெரியாதவங்க கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. இன் கேஸ் பால் திரிஞ்சு போச்சு அப்படினா அவ்வளவுதான் நமக்கு வந்து இந்த பால்கோவா இன்ஸ்டன்ட் பால்கோவான்னு வச்சுக்கோ நம்ம ரெடி ஆயிடுச்சு. சோ இனிமே நீங்க ஏதாவது ஒரு நட்ஸோட இத சர்வ் பண்ண வேண்டியதுதான். டேஸ்டாவும் இருக்கும். நமக்கு வந்து ஒரு satisfaction இருக்கும். ஐயோ பால் நம்ம கீழ கொட்றமே அப்படிங்க ஒரு கஷ்டமும் இருக்காது. அதனால தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. Thank you. Thanks for watching.